ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான பிரச்சனை தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ஒரு போர், முழு நேர போர் வர்றதுக்கான எல்லா சூழலுமே இப்போ தயாராகிருச்சுன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா பெரிய பிரச்சனைகளானது. ஏன்னா 2022 ஆரம்பிச்ச இந்த ரஷ்யாவோட ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் இன்னமும் முடிஞ்ச பாடில்லை. பதிலுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு சீஸ்ஃபயர் வரலாம். ரஷ்யா கூட நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு, அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகணுன்றது தெரிஞ்ச உக்ரைன், நம்மளோட உரிமைகளை நம்ம மீட் எடுக்கணும், இல்ல ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டில் இருக்கணும்னா ரஷ்யாவோட பகுதிகள் ஒரு சிலது நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் ரஷ்யாவை நம்மளோட வழிக்கு வர வைக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த கர்ஸ்க் பகுதியில் அவங்களோட ஆபரேஷனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு ரஷ்யா ஒரு பெரிய படையை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு கணக்குப்படி பார்த்தோன்னா 12,000 உக்ரைனோட சோல்ஜர்ஸ் இந்த கர்ஸ்க் பகுதியில், குறிப்பாக இந்த சுதா டவுனை சுற்றி உக்ரைனால நிறுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா அஃபிஷியலாக ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டில், இந்த கர்ஸ்க் பேட்டில்ன்றது இந்த போரில் ரொம்பவே ஒரு முக்கிய வாய்ந்த தருணமாக மாறி இருக்கு. ஏன்னா உக்ரைனோட முன்னோக்கி நகரக்கூடிய அந்த ஒரு படலத்தை ரஷ்யா இப்போ தடுத்து நிறுத்திட்டாலும் இவங்களை எப்படி பின்வாங்க வைக்க போறாங்க, எப்படி இந்த உக்ரைன் கிட்ட இருந்து ரஷ்யாவோட நிலப்பகுதியில் மீட்க போறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கு நடுவில் தான் நீ என்னோட டெரிட்டரிக்குள்ள இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை பண்ணினா உன்னோட டெரிட்டரியில அதை விட நான் அதிகமான சம்பவங்களை பண்றதுக்கு தயாராகும்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக்ல Su-27 விமானங்கள்ன்றது திரும்பவும் அழிக்கப்பட்டிருக்கு. இதுல ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னன்னா, மேபி F-16 விமானங்களும் இந்த ஒரு தாக்குதல்ல ரஷ்யாவால டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவலானது வெளியில் வந்திருக்கு. அப்படின்னா உக்ரைனால ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இங்க ரஷ்யாவால அதை விட அதிகப்படியான இழப்புகளானது உக்ரைனுக்குள்ள ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். மெர்கரோட் ஏர்பேஸ் உக்ரைனோட தலைநகரான கீவுக்கும் உக்ரைனோட ஈஸ்டர்ன் பகுதியில் இருக்க முக்கியமான ஒரு மாகாணமான கார்கிவுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்க ஒரு ஏர்பேஸ்னு சொல்லலாம். இது உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னா, இந்த ஃப்ரண்ட் லைன் இருக்குல்ல கார்கிவ், ரஷ்யாவால் பண்ணக்கூடிய கார்கிவ் அஃபென்சிவ், இப்போ உக்ரைன் அந்த சுமி ரீஜியனில் இருந்து கர்ஸ் பகுதிகளுக்குள்ள நுழைஞ்சு உக்ரைனால பண்ணப்படக்கூடிய அந்த ஒரு ரஷ்ய நிலங்களை கேப்சர் பண்ணக்கூடிய அந்த ஒரு அஃபென்சிவ், இது எல்லாத்துக்குமே ஏர் சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் சர்வேலன்ஸ்னு இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும், இந்த ஒட்டுமொத்த ரீஜனையும் உக்ரைனோட கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏர்பேஸ் தான் இந்த மிர்கரோட் ஏர்பேஸ். இந்த மிர்கரோட் ஏர்பேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான அசெட். காரணம், இதோட லொகேஷன் மட்டும் இல்லாமல் இது ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸ், அதிகமான Su-27 விமானங்கள்ன்றது இதை தான் ஹோம் பேஸாக வச்சிருக்காங்க. Su-27 பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஆர்சனல். அமெரிக்காவோட உதவி இல்லாமல் உக்ரைனால் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஜெட்ஸில் ரொம்பவே ஹை எண்ட், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மெனுவர் பண்ணக்கூடிய ஒரு விமானம் தான் இந்த Su-27. இந்த Su-27 நிறைய பேர் F-16 கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் F-16 ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் எடுத்த அந்த உக்ரைனோட விமானப்படை விமானிகளே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. F-16 Su-27 கூட கம்பேர் பண்ணுறது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். F-16 என்னதான் ஹை எண்ட், அது மட்டும் இல்லாமல் இப்போ அட்வான்ஸ்ட் ஏவியானிக்ஸ் கொண்டு இருந்தாலும் டாக் ஃபைட்டுக்கும், மெனுவரபிலிட்டிக்கும், ஆப்ரேஷனல் ரேஞ்சுக்கும், டாக்டிக்கல் மிஷன்ஸ்க்கும் இந்த Su-27 அடிச்சுக்க முடியாது. Su-27 கூட F-16 ஒரு டாக் ஃபைட்டில் ஈடுபட்டுச்சுன்னா கண்டிப்பாக F-16 தோத்துன்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை ஓப்பனாக நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதன் மூலியமாகவே ஒரு விஷயமான தெளிவாக தெரியும், இந்த F-16 விட Su-27ன்றது எந்த அளவுக்கு அதிக பர்ஃபார்மன்ஸை கொண்ட ஜெட்டாக இப்போதைக்கு கரண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான Su-27ன்றது இந்த உக்ரைன் கிட்ட பெரிய நம்பர்ஸில் கிடையாது. ஏன்னா அடிக்கடி ரஷ்யாவோட ஸ்ட்ரைக்ன்றது இந்த Su-27 மெயின் பண்ணி மட்டும்தான் இருக்கும். காரணம் என்னன்னா, MiG-29 போன்ற விமானங்கள் சோவியத் ரஷ்யாவால் நிறைய ஐரோப்பிய நாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த Su-27ன்றது பெரும்பான்மையான நாடுகளுக்கு அதிகமாக கொடுக்கப்படலை. ஸோ இப்போ திரும்ப சோவியத் ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்ட விமானங்களை இந்த உக்ரைன் திரும்ப வாங்குறப்போ அதிகமான MiG-29 கிடைச்சதே தவிர Su-27 இவங்களுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸால் கொடுக்கப்படக்கூடிய நிறைய ஏவுகணைகளை ரஷ்யாவோட நிலைகள் மேலே ஏவுறதுக்கு இந்த Su-27 தான் இவங்களுக்கு இப்போ இருக்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட இந்த விமானங்களை பாதுகாக்கிறதுன்றது உக்ரைனுக்கு ஒரு பெரிய தலைவலியாவே மாறிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் அதிக எண்ணிக்கையில் இந்த Su-27 உக்ரைன் கிட்ட இருந்தாலும் இப்போ சொல்ல போனோம்னா தோராயமா ஒரு 12 to 13 விமானங்கள் வரைக்கும் தான் இந்த உக்ரைனோட விமானப்படையில் இருக்கலாம். ஏன் சில பேர் சிங்கிள் டிஜிட்ல கூட இந்த விமானப்படையோட ஸ்ட்ரென்த்ன்றது Su-27 மட்டும் உக்ரைனுக்கு குறைஞ்சிக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா காரணம், ஆரம்பத்தில் இருந்தே ரஷ்யா அதிகமாக குறி வைக்கிறது இந்த Su-27 வகை விமானங்கள் தான். ஏன்னா உக்ரைனோட ஒரு முக்கியமான ஆசெட்டா இருக்கப்போ இதை அடிக்க ஆரம்பிச்சுன்னா உக்ரைனோட பல மிஷன்ஸ்ன்றது பாதிக்கப்படும். ஸோ இதை குறி வச்சு ரஷ்யாவோட தாக்குதல்கள்ன்றது அதிகமாக நடந்துகிட்டே இருக்கும். ஜூலை மாதம் கூட 6 விமானங்களை இதே மாதிரி உக்ரைன் இழந்தாங்க. அப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ உக்ரைனியன் பிளாகர்ஸே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்க
ரஷ்யாவோட ஸ்ட்ரைக்ன்றது இந்த இடத்துல எப்படி நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். கான்கிரீட்டட் ஹேங்கர்ஸை விட்டுட்டு எதுக்கு இப்படி ஓப்பன் ஸ்பேஸ்ல இந்த விமானங்களை பார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிரிட்டிசிசம் இந்த உக்ரைன் மேல வச்சிருந்தாங்க. ஸோ இதை பொறுத்தே தெரியும் உக்ரைனுக்கு இது எவ்வளவு பெரிய வேல்யூபிள் அசட்னு சொல்லிட்டு. இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஒரு தப்பை, அதே மாதிரி ஒரு பார்க்கிங்கை இந்த உக்ரைன் பண்ணதுனால 2 Su-27, ஒரு Su-27 கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிருச்சு, இன்னொரு Su-27 பார்ஷியலி டேமேஜோட அதிக டேமேஜுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தகவலானது இந்த மெர்கரோட் ஏர்பேஸ் அட்டாக் மூலமா வெளியில வந்திருக்கு. ரஷ்யாவோட இஸ்கேந்தர் மிசைல்ஸ் தான் இந்த ஒரு அட்டாக்கையும் பண்ணிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு இது ஒரு பெரிய லாசமா இருக்கு. ஏன்னா ஒரு விமானத்தை இழந்தாலும் உக்ரைன் கிட்ட இருக்கிறதுல மோஸ்ட் கேப்பபிள் ஃபைட்டர் ஜெட்டை இவங்க இழந்திருக்காங்க சொல்லலாம். இந்த Su-27 லாஸை கூட விட்டுருங்க, Su-27 சரி போச்சு, ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக்கு அவங்க பறி கொடுத்துட்டாங்க. திரும்பவும் அவங்க மேல கிரிட்டிசிசம் ஆனது வைக்கப்பட்டிருக்கு. ஏன் நீங்க ஓப்பனா அதை பார்க் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ நிறைய பேர் என்ன கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா உக்ரைனுக்குள்ள இருக்கவங்களே இந்த ஏர்பேஸோட அந்த கமாண்டர்ஸ் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு வேணும்னே இவங்க டார்கெட்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கு. இவங்களும் ரஷ்யாவோட உளவாளிகளா இருப்பாங்களோ இல்ல ரஷ்யாவுக்கு இவங்களால ஏதாச்சும் ஆதாயம் இருக்கும்னு சொல்லிட்டு ஓப்பனா இந்த மாதிரி பார்க் பண்றதுக்கு நிறைய கிரிட்டிசிசம் இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. Su-27 போனாலும் பரவாயில்ல. இப்போ சில ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன ஆரம்பிச்சிருக்குன்னா ஒரு சில இமேஜஸ் ஆன்லைன்ல சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. இதே பேஸ்ல இதே ஹேங்கர்ஸ் கீழே, ஏன்னா ஹேங்கர்ஸும் அதுல ஒரு சில டேமேஜ் ஆயிருக்கு, அதுல F-16 ஆனதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஸோ அந்த F-16க்கும் இப்போ டேமேஜஸ் ஆனது ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு ஆன்லைன் முழுக்க ஒரு விஷயம் இப்போ வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதை பற்றி ரஷ்யாவும் இன்னும் அஃபிஷியலாக எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. ரஷ்யா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, Su-27 நாங்கள் அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் F-16 அடித்தோம் இல்லை உக்ரைனும் F-16க்கு டேமேஜஸ் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கருத்தையும் வெளியிடப்படல. ஆனால் இது உண்மையாக இருந்துச்சுன்னா ஒருவேளை அந்த ஹேங்கரில் F-16 ஆனது நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் மூலயமா ஏதாச்சும் இழப்பானது ஏற்பட்டுருந்துச்சுன்னா உக்ரைனோட விமானப்படைக்கு சமீபத்தில் விழுந்த ஒரு மிகப்பெரிய அடியாக இது மாறும். F-16 இந்த பேஸில் ஆப்ரேட் பண்ண முடியுமா? இல்லை ஏன்னா F-16க்கு பெரிய ரன்வேஸ் தேவை. இதில் அந்த அளவுக்கு பெரிய ரன்வேஸ் இருக்கான்னு கேட்டோன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த மெர்கரோட் ஏர்பேஸை ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட ரன்வேஸை டெம்பரரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளும் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, F-16 ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு முயற்சிகளை இந்த பேஸில் இருந்து எடுத்திருக்காங்க. இப்போ சில இமேஜஸும் இந்த மாதிரி லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை F-16 மேபி இந்த இடத்துல டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆனால் அழிக்கப்படலை. Su-27 ஒன்று மட்டும்தான் அழிக்கப்பட்டிருக்கு, ஒன்று பார்ஷியலி டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில விமானங்கள் டேமேஜ் பண்ணப்பட்டதாகவும் சொல்றாங்க. அதில் மேபி இந்த F-16 இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இப்படி உக்ரைனுக்கு ஒரு பக்கம் உக்ரைனுக்குள்ளேயே அடி விழுந்துட்டு இருக்கப்போ இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கிற கெயின் ஆனதும் ஓரளவுக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கர்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய டவுன் ஆஃப் சுதான் சொல்லுவாங்க, அந்த இடத்த கிட்டத்தட்ட பெரும்பான்மையான பகுதிகளை இவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ உக்ரைன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேஸ் ஃபெசிலிட்டிஸையும் உக்ரைன் அவங்களோட கண்ட்ரோல் எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து ரஷ்யன் ஃபிளாக்ஸை எடுத்துட்டு உக்ரைனோட ஃபிளாக்ஸை அந்த இடத்துல வைக்கிற வேலைகளும் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள உக்ரைனோட அஃபென்சிவ் அதிகமாயிட்டு இருக்கு. அதே டைம்ல ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜின்றது இந்த இடத்துல மொத்தமாக ஆரம்பிச்சிருக்கு. நேற்று நிறைய வார் பிளாகர்ஸ், ரஷ்யாவோட வார் பிளாகர்ஸ் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரஷ்யாவோட பொசிஷன்ஸ்ன்றது ஒட்டு மொத்தமாக இந்த இடத்துல எங்களால் கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல சோல்ஜர்ஸ் குவிறாங்க, இல்லை ஒரு இடத்துல கவுண்டர் அஃபென்சிவ்க்கு ரெடி ஆகுறாங்கன்னா அவங்களோட பெரும்பான்மையான அந்த மேஜர் பொசிஷன்ஸ்ன்றது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி யூ ஷேப்ல அவங்களோட சோல்ஜர்ஸ் ஃபார்மேஷன்ஸே அப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லா திசையில இருந்து இவங்களை கவுண்டர் பண்ணணும், ஒரு திசையில மட்டும் இவங்களுக்கான அந்த ட்ராப்பை செட் பண்ணி அந்த இடத்துல எல்லாரையும் குவி வச்சு ஒட்டு மொத்தமாக அந்த இடத்துல தாக்குதல் நடத்தணுன்ற மாதிரி அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜின்றது இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜின்றது ஒட்டு மொத்தமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. பின்னாடி அவங்களோட சோல்ஜர்ஸை ரீட்ரீட் பண்ண வைக்கிறாங்க. இப்படி ரீட்ரீட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா உக்ரைனோட சோல்ஜர்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்கல்ல, உள்ள வரவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான டார்கெட்டா இல்லை ஈஸியான ஒரு கேப்சரா இது மாறிடும். ஆளே இல்லாதப்போ ஒரு டெரிட்டரியை பிடிக்கிறதுக்கும் நிறைய நபர்கள் அங்கே இருக்கிறப்போ அவங்களுக்கு கிராஸ் பண்ணி அந்த டெரிட்டரியை பிடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போறப்போ உக்ரைனுக்கு அது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமா மாறுது. இப்படி முன்னோக்கி வரக்கூடிய உக்ரைனோட படைகள் மேல ரஷ்யாவோட ஏர் ஸ்ட்ரைக்ன்றது நடத்தப்படுது. ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல இருந்தா அவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு அவங்களை கொஞ்சமா பின்னாடி தள்ளிட்டு உக்ரைனோட சோல்ஜர்ஸ் முன்னாடி வரப்போ முன்னேறி வரக்கூடிய அந்த படைகள் மேல கண்ணா பின்னாடி இவங்களோட ஏர் ஸ்ட்ரைக் இருக்கு. இது எப்படி சொல்லணும்னா இதை நிறைய வார் பிளாகர்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா ஏர் ஃப்ரையர் மாதிரி ஒரு ஃப்ரை பண்ற ஆபரேஷன்ன்றது இப்போ ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள போயிட்டு இருக்கு. உக்ரைனோட சோல்ஜர்ஸ் ஏண்டா உள்ள வந்தோம், எதுக்காக நம்ம இந்த ஒரு அஃபென்சிவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற அளவுக்கு இப்போ ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவ்ன்றது இந்த இடத்துல மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ட்ராப்பை செட் பண்ணியாச்சு. ட்ராப்பை செட் பண்ணதுக்கு அப்புறமா அது உள்ள வந்து விழக்கூடிய எலிகளா இப்போ உக்ரைனோட வீரர்கள் அந்த இடத்துல மாறிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யாவோட அஃபிஷியல் கணக்கின்படி 12,000 சோல்ஜர்ஸ் வரைக்கும் இந்த கர்ஸ் பகுதியில் இருக்கிறதா சொல்றாங்க. உக்ரைனோட சோல்ஜர்ஸ் இவங்களை கூடிய சீக்கிரத்தில் நிறைய பேர் பிரிசனர் ஆஃப் வார்ஸா கேப்சர் பண்ண முடியலனாலும் உள்ள வந்ததுக்கான பனிஷ்மெண்ட்ன்றது அவங்களுக்கு ரொம்ப கொடூரமாக கொடுக்கப்படும். ரஷ்யாவோட டெரிட்டரிஸ், ரஷ்யாவோட பில்டிங்ஸை ஏன் கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு உக்ரைனியன்ஸ் ஃபீல் பண்ற வரைக்கும் எங்களோட தாக்குதலானது நிற்காதுன்னு சொல்லிட்டு அவங்களோட இந்த புது ஸ்ட்ராட்டஜி
ஸ்ட்ராட்டஜியையும் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே களத்தில் பார்த்தோன்னா இப்போ ரஷ்யாவோட தாக்குதல்ன்றது உக்ரைனுக்குள்ள ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. நிப்ரோ ரிவரை சில இடங்களில் கிராஸ் பண்ணியும் ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல ஆப்போசிட் பகுதிகளில் அதிகமான மைன்ஸை லே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நிப்ரோ ரிவர்ன்றது தான் இப்போதைக்கு ஒரு பார்டர் மாதிரி இருக்கு இந்த ஆக்குபைட் டெரிட்டரிக்கும் அண்ணாண்ட இருக்கக்கூடிய உக்ரைனோட ஆக்சுவல் டெரிட்டரிக்கும். ஸோ அந்த இடங்கள்ல இருந்து நிறைய டைம் உக்ரைனோட சோல்ஜர்ஸ் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் ரஷ்யா கண்ட்ரோல் ஏரியாஸ்குள்ள வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களை அடிக்கணுன்றதுக்காக அதிகமான கன்னி வெடிகளை இப்போ அந்த இடத்துல புதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது உக்ரைனுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். ஸோ இப்போ இந்த ரெண்டு தரப்புலையுமே ரெண்டு பகுதியிலுமே பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கு. அதே டைம்ல திடீர்னு ரஷ்யாவோட ஒரு Su-34 விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்துறோம்னு சொல்லிட்டோம் உக்ரைன் ஒரு கிளைமை கொடுக்குறாங்க. ஆனால் உக்ரைனோட இந்த கிளைமுக்கு அவங்க கிட்ட சரியான எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபை கூட சரியாக இன்னும் அவங்களால பப்ளிஷ் பண்ண முடியல. மேபி அதை பற்றின விஷயங்கள் வரப்போ அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் இந்த ரெண்டு தரப்புகளையும் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யாவோட அஃபென்சிவ்ன்றது உக்ரைனுக்குள்ள ரொம்ப தீவிரமாக நடக்கிற அதே டைமில் உள்ள வந்த உக்ரைனோட சோல்ஜர்ஸை ஒரே இடத்துல ட்ராப் பண்ணி ரஷ்யா இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யாவோட பதில்ன்றதையும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு Su-27 விமானம்ன்றது ரஷ்யாவால் உக்ரைனுக்குள்ள வச்சு அடிக்கப்பட்டுச்சு. F-16 விமானமும் டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்களிடம் விடைபெறுது உங்களா இருக்கு.